பாசமலர் மசாலா வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் நல்லா தளத்தளம் கொதிச்சிட்ருக்குங்க தண்ணியாக. இது வந்து பாசமலர் மசாலா குழம்பு மிளகாத்தூள் கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டிருப்பேன். இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு வெந்த கருணக்கிழங்கை எடுத்து இதில் போட்டு மசாலா தடவி வச்சுட்டு இந்த பக்கம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை எடுத்து கருணக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுட்டு இந்த பக்கம் 2 திருப்பு அந்த பக்கம் 2 திருப்பு திருப்பி போட்டு எடுத்து வச்சுட்டு நீங்கள் தட்டில் சாதத்தை போட்டு சாம்பார் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் எடுத்து அதில் தட்டில் ஊற்றி இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து வீட்டில் போட்ட ஊறுகாய் இது வந்து ஸோ நல்லா போட்டு செம்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இது மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு இந்த கருணக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக. மிளகா கிள்ளி போட்டுன்னா சாம்பார்னால் தண்ணியாக தாங்க இருக்கும், திக்கா இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம். தண்ணியாக வச்சா தான் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை சுட சுட சாதம் சாப்பிட்டு பாருங்களேன். நீங்களே இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும்.